பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்திலையும் வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்ற சந்தர்ப்பத்திலையும் வெளிநாடுகளில் குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகி இருக்கிற போதைப்பொருள் கடத்தலோடையும் பாதாள நடவடிக்கைகளோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற 7 பேர் சம்பந்தமான ஒரு தகவலை குறிப்பிடுறாரு. இந்த 7 பேரும் சரணடைகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, மன்னிப்பு கோரி இருக்கிறாங்க சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா பரிசீலிக்கும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதையும் தவிர இந்த 7 பேரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிற ஒரு சில ரகசிய தகவல்கள், போதைப்பொருள் எந்தெந்த இடத்துல எல்லாம் விநியோகிக்கப்படுது, யார் மூலமா அது கடத்தப்படுது, எப்படி இது நடக்குதுன்ற ரகசியமான தகவலையும் இந்த 7 பேரும் சொல்லி இருக்கிறாங்களாம், அதாவது காட்டி கொடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரியும் இன்றைக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் ஒரு படகு சம்பந்தமான தகவல் தெரிய வருது. மாலைதீவு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த, போதைப் பொருளோட பயணம் செய்து கொண்டிருந்த என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட ஒரு படகு சம்பந்தமான ரகசியமான தகவல் இலங்கையினுடைய கடற்படைக்கு கிடைச்சிருந்தது. 6 பேர் அந்த படகுல பயணம் செய்யறாங்க, மாலைதீவு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கு. 300 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள் அந்த படகுல இருந்தது என்ற தகவல் கிடைச்சிருந்தது. இலங்கையினுடைய அதிகாரிகள் மாலைதீவு கடற்படைக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகு அந்த படகு கைப்பற்றப்படுது. அதுல இருந்த 6 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைக்குன்னு சொல்லி இலங்கையை சேர்ந்த ஒரு குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கடற்படையை சேர்ந்தவர்களும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவை சேர்ந்தவர்களும் சொல்லி ஒரு குழுவும் இலங்கையிலிருந்தும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த படகு தெஹிபாலை மல்லி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது, அவருடைய போதைப்பொருள் தான் என்ற தகவலும் முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால ஒரு சந்தேகத்தையும் நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த போதைப்பொருள் மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டது. ஒரு சில ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சில இடங்களில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்படும். ஒரு குழுவை சேர்ந்தவர்களை காட்டி கொடுக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான ரகசியமான தகவல்கள் கசியவிடப்படுதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த 7 பேரும் சரணடைகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான வலையமைப்பு சம்பந்தமான சில ரகசிய தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது ஒரு ட்ரிக்கா என்ற ஒரு சந்தேகத்தையும் இங்க நாங்க முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த பக்கம் காட்டி கொடுக்கிறது, இன்னும் ஒரு பக்கமா தங்களுக்கு தேவையான விதத்தில் போதைப் பொருளை கடத்துறது, இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்காவும் இது இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் இங்க நாங்க முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து பெறப்படுற ரகசியமான தகவலுக்கு பிறகும் சில இடங்களில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுது. இன்னும் ஒரு சில இடங்களில் போதைப் பொருள் கடத்துற ஒரு சில நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்கள்ட்ட பெறப்படுற தகவலுக்கு பிறகும் சில நபர்கள் கைது செய்யப்படுற சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. ஹாலியல பிரதேசத்தை சேர்ந்த 2 பெண்கள் சகோதரிகள் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு போதைப் பொருள் கொண்டு வந்து கொடுக்கிற நபர் அலுத்கம பிரதேசத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து கொண்டுதான் ஹாலியல பிரதேசத்துக்கு போதைப் பொருளை கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த 2 சகோதரிகளும் வீட்டில் வச்சு பொதி செய்து மதுல பண்டாரவலன்னு சொல்லி 2 இடங்களுக்கும் போதைப் பொருள் விநியோகிக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேரையும் போலீஸ் சுற்றி வளைச்சு கைது செய்ததுக்கு பிறகு அந்த 2 பேரையும் வச்சுக்கொண்டு அலுத்கம பிரதேசத்தை சேர்ந்த மற்ற நபருக்கு போன் பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் அதை நம்பிக்கொண்டு போலீஸ் எதுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி தெரியாம போதைப் பொருளையும் எடுத்துக்கொண்டு அலுத்கம பிரதேசத்திலிருந்து ஒரு விகாரைக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகள் அவரையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விதத்திலையும் சில இடங்கள்ல சுற்றி வளைப்புகள் நடத்தப்படுது. ஒரு சில இடங்கள்ல ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் காட்டி கொடுக்கிற சம்பவங்களும் பதிவாகி வருது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட மாதிரி இந்த 7 பேரும் ரகசியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்கன்றது. இன்னும் ஒரு பக்கம் சரணடைகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, மன்னிப்பு கோர்றாங்க என்ற தகவலையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லி இருக்கிறார். இது அரசாங்கத்தினுடைய போதைப்பொருள் ஒழிப்பு செயற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான விஷயமா பார்க்க முடியும். இது உண்மையா பொய்யா, அரசியலுக்காக சொல்லப்பட்டதா, இல்லாட்டி போதைப்பொருள் கடத்தல நபர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ட்ரிக்கான்ற பல சந்தேகங்கள் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சவாலாகவும் இதை பார்க்க முடியும். இப்போ வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், ஒரு சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைன்னு சொல்லி காண்ற இடத்துல துப்பாக்கிச்சூடு நடத்துறது, நடுத்தெருவில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் சில நாடுகளில் பதிவாகி இருக்கு. இன்னும் ஒரு சில நாடுகளில் தூக்கு தண்டனை உடனடியாகவே நிறைவேற்றப்படும். ஒரு சில கிராம் கணக்கில் போதைப் பொருள் வச்சிருந்தாலும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு செயற்பாடுன்றது இந்த 2 விதத்திலையும் முன்னெடுக்கப்படாம கொஞ்சம் வித்தியாசமா முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்படியான ஒரு பின்புலத்தில் சில நபர்கள் ஒரு குழுவா இல்லாட்டி நிறைய பேர் சரணடைகிறதுக்கு முன் வர்றாங்கன்னு சொன்னா அதை நம்ப முடியுமா என்றது ஒரு கேள்வி. அப்படி சரணடைகிறதுக்கு வர்றவங்க சம்பந்தமா அரசாங்கம் தயாரிக்க இருக்கிற ஒரு புது வேலை திட்டம் எப்படி இருக்கும் என்றதும் இன்னும் ஒரு கேள்வி. என்ன சொன்னா, ஒரு நபர் திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாரு, இல்லாட்டி ஒரு குழுவில இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு விரும்புறாருன்னு சொன்னா அதே குழுவை சேர்ந்தவர்களால அந்த நபர் சில நேரங்களில் சுட்டு கொலை செய்யப்படலாம். இல்லாட்டி அவர் ஏற்கனவே செய்திருக்கிற சில வேலைகளுக்காக எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் சில நேரங்களில் அந்த நபரை சுட்டு கொலை செய்யலாம். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிற நபர்கள் இல்லாட்டி திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுற நபர்கள் சம்பந்தமா அரசாங்கம் எப்படியான ஒரு வேலை திட்டத்தை தயாரிக்கும் என்றதும் ஒரு முக்கியமான சவாலான விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு.
கொட்டாஞ்சேனையில் நடந்திருக்கிற சம்பவமும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியானது. 2 நாட்களுக்கு முதல்ல கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அசேல சொல்லப்படுற 40 வயதான ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இவர் குடு கண்ணா சொல்லி அடையாளப்படுத்தப்படுற புஷ்பராஜ் என்று சொல்லப்படுற நபருடைய குழுவோடு சேர்ந்து நீண்ட காலமாக செயல்பட்டிருக்கிறார். குடு கண்ணா இந்தியாவில் சிறையில் இருக்கிறாராம். சிறையில் இருந்து கொண்டும் கூட இந்த போதைப் பொருள் பாதாள நடவடிக்கைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லி ஊடக செய்திகள் வெளிவந்திருந்தது. குடு கண்ணா குழுவை சேர்ந்தவர் தான் 40 வயதான அசேல கொட்டாஞ்சேனையில் வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆனா ஒரு சில வருஷங்களா இந்த விதமான வேலைகளையும் செய்யாம போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள்ல இருந்து விலகி இருந்த ஒரு நபர் திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்பட்ட நபர் தான் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான நபர்களை அரசாங்கம் பாதுகாக்குமா, எப்படி ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கும்ன்றது இதுவரைக்குமே தெரியாது. இந்த அசேலன்னு சொல்லப்பட்ட நபரை சுட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில கதைகள் கூட 2 நாட்களுக்கு முதல்ல ஊடகங்கள்ல வெளிவந்திருந்தது, அதிகம் பேசப்பட்டிருந்தது. குடு கண்ணாவுக்கு எதிரான ஒரு குழு, ஒரு தமிழ் தரப்பு இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்ற தகவல் பேசப்பட்டிருந்தது. அதுலயும் குறிப்பா குடு செல்வி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் 2015ஆம் ஆண்டுல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் கடத்தல்ல ஒரு முக்கியமான புள்ளியா அறியப்பட்ட குடு செல்வி என்று சொல்லப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த போதைப் பொருள் விநியோகத்தை குடு செல்வியோட மகன்கள் 3 பேரும், பழனி சகோதரர்கள் 3 பேரும் எடுத்து நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களும் வெளிநாட்டுல தலைமறைவாகி இருக்கிற நபர்கள் சொல்லி சொல்லப்படுது. இப்ப குடு செல்வி பழனி சகோதரர்களுக்கு எதிரான ஒரு குழுவா இருந்ததுதான் குடு கண்ணாவினுடைய குழு. குடு கண்ணா குழுவை சேர்ந்த இன்னொரு நபரும் 40 வயதான இன்னொரு நபரும் கூட ஆகஸ்ட் மாதத்திலேயும் பேலியகோட பிரதேசத்தில் வச்சும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. அம்மாட கொலைக்கு பழிவாங்கிறது, போதைப் பொருள் கடத்தல இந்த பிரதேசத்துல நாங்க தான் ஜாம்பவான்கள் சொல்லி காட்டிக்கொள்றதுக்காக பழனி சகோதரர்கள் மற்ற குழுவை சேர்ந்தவர்களை கொலை செய்யற சம்பவங்கள் பதிவாகி வருதுன்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட நடத்தியிருக்கிற சந்தேக நபர் யாழ்ப்பாணம் மானிப்பாயில வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிற போலீசால. இந்த குழு துப்பாக்கிச்சூடு நடத்தினதுக்கு பிறகு கொழும்புல இருந்து காரை ஆமர் வீதியில போட்டு பஸ்ல ஏறி யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்திருக்கிறாங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் இவங்களோட மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்றது, ரகசியமான தகவலை பெற்றுக்கொண்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாலேயே ரகசியமான ஒரு போலீஸ் குழு கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்திருக்கு. 18 வயதான ஒரு சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. துப்பாக்கிதாரியுடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருந்தது. 7 பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணும் இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருக்கு. முதல்ல 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கு பிறகு 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. மொத்தம் 7 பேர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பஸ்ல ஏறி நாங்க தப்புறம் இனி இந்தியாவுக்கு போறது திட்டமா இருந்திருக்கும். சில நேரங்களில் படகு மூலமா பயணம் செய்யறது தான் திட்டமா இருந்திருக்கும். ஆனா போலீஸ் அதிகாரிகள் மொபைல் சிக்னல் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அதே பஸ்ஸுக்கு பின்னால ரகசியமா பயணம் செய்து முதல்ல 3 பேரை கைது செய்து அதுக்கு பிறகு மற்ற 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியான விசாரணைகள் அந்த தரப்பட்டையும் நடத்தப்பட்டு வருது. ஆனா இந்த கொட்டாஞ்சேனை சம்பவத்திலையும் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற 40 வயதான அசேல சொல்லப்பட்ட நபர் குடு கண்ணாவோட நீண்ட காலமா சேர்ந்து செயற்பட்டவர். ஆனா அதுக்கு பிறகு திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார் என்றது. இப்ப துபாயில தலைமறைவாகி இருக்கிற இல்லாடி வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கிற 7 பேர் திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, சரணடைறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே குறிப்பிட்டார். இப்ப திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்பட்ட 40 வயதான ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் எதிர்வரும் நாட்கள்ல நடக்காம இருக்கணுமா இருந்தா அரசாங்கம் பகிரங்கமா ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியதும் கட்டாயம். சரணடைறவங்க சம்பந்தமா அரசாங்கம் எப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும், அவங்க சம்பந்தமா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் சொல்லி அரசாங்கம் பகிரங்கமா அறிவிக்குமா இருந்தா இப்ப வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கிற இந்த 7 பேர் மட்டும் கிடையாது, இலங்கையில் இருக்கிற நபர்கள் கூட சில நேரங்களில் முன் வரலாம். சிலரோட கதை புலிவால பிடிச்சவங்களோட கதை மாதிரி சில நேரங்கள் இருக்கலாம். இதுல இருந்து எப்படி நாங்க வெளியேறதுன்னு சொல்லி தெரியாம சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிற சில நபர்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான நபர்கள் சம்பந்தமா அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை அறிவிக்குமா இருந்தா சில நேரங்களில் அந்த 7 பேர் மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கிற இன்னும் பலர், இலங்கையில தலைமறைவாகி இருக்கிற ஒரு சிலர் கூட இதே மாதிரி எதிர்வரும் நாட்கள்ல முன் வரலாம். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். ஆனா என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.